வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் பார்க்கின்சன் நோயின் ஒரு முக்கிய அம்சம் குறித்து பேச போகிறோம். அதை பெரும்பாலானோர் கவனிக்காமல் விடுகிறார்கள். அதாவது நம் உணவு பழக்கம். பல நோயாளிகள் மருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தவறான உணவு மருந்தின் விளைவுகளை குறைத்து நோயை வேகமாக அதிகரிக்க செய்யும். அப்படின்னா பார்க்கின்சன் என்ன என்பதை புரிஞ்சுக்கொள்வோம். பார்க்கின்சன் என்பது மூளையுடன் தொடர்புடைய ஒரு நோயாகும். இதில் மூளையின் ஒரு பகுதி டோபமின் எனும் ரசாயனத்தை குறைவாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது. டோபமின் நம் இயக்கம், சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்புக்கு மிகவும் அவசியமானது. டோபமின் குறைந்துவிட்டால் உடலின் இயக்கம் மெதுவாகவும் கட்டுப்பாடின்றி ஆகிவிடும். எந்தெந்த அறிகுறிகள் காணப்படுகின்றன? முதல் அறிகுறியாக உங்கள் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கம் ஏற்படுகிறது, அதாவது ட்ரெமர்ஸ் காணப்படுகிறது. இரண்டாவது, உங்கள் இயக்கம் மெதுவாகிவிடும் என்ற அறிகுறி காணப்படுகிறது. மூன்றாவது, உடலில் அதிகமான கடினத்தன்மை, ஸ்டிஃப்னஸ் ஏற்படுகிறது. நான்காவது, எழுதுவதிலும் சிரமம் ஏற்படும். மேலும் பல்வேறு அறிகுறிகள் உங்களுக்கு காணப்படலாம். இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்க்கின்சன் நோயாளிகள் என்ன சாப்பிடக்கூடாது மற்றும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. முதலில் நாம் பேச போகும் விஷயம் அது ஹை புரோட்டீன் உணவு. இது நோயாளிகள் செய்யும் மிகப்பெரிய தவறு. பார்க்கின்சன் நோயாளிகள் பெரும்பாலும் பயன்படுத்தும் மருந்துகள், குறிப்பாக டோபமின் சார்ந்த மருந்துகள் நோயாளிகள் எடுத்துக்கொள்வது. இந்த மருந்துகள் குடலிலிருந்து மூளைக்கு செல்லும். சிக்கல் என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம்? நீங்கள் அதிகமாக புரோட்டீன் உணவு சாப்பிடும்போது நீங்கள் எவ்வித மருந்தை எடுத்தாலும், அது சின்ட்ரோபா ஆக இருந்தாலும் அல்லது எலடோபா ஆக இருந்தாலும், அந்த மருந்தும் புரோட்டீனும் ஒருவருக்கொருவர் போட்டியிடத் தொடங்கும். அவை ஒருவருக்கொருவர் மிகவும் அதிகமாக போட்டியிடத் தொடங்கும் என்று சொல்லலாம். இதனால் என்ன நடக்கிறது என்றால், மருந்து சரியாக உடலில் உறிஞ்சப்படுவதில்லை. மருந்து தாமதமாக வேலை செய்யும். மேலும் நடுக்கம் மற்றும் கடினத்தன்மை அதிகமாகும். இப்போது எந்த ஒரு புரோட்டீன் பொருட்கள் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்க்கலாம். உதாரணமாக, நீங்கள் பருப்பு சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதையும் அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். மிக அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறீர்கள். மேலும் நீங்கள் டோபமின் உருவாகும் மருந்தும் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதிலும் புரோட்டீன் உள்ளது. அது உங்கள் டோபமினை சமநிலைப்படுத்துகிறது. அதனால நீங்கள் அதிகமாக பருப்பு, பனீர், பால், முட்டை, சிக்கன் அல்லது மட்டன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது உங்க கம்பன்களை, உடல் நடுக்கம் மேலும் அதிகரிக்க செய்யலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் உள்ளது. புரோட்டீனை நீங்கள் முற்றிலும் நிறுத்த முடியாது. அதனால நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் புரோட்டீனை முற்றிலும் நிறுத்த வேண்டியதில்லை. நீங்கள் அதை சமநிலையான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒண்ணு அது டெய்ரி பொருட்கள். இப்பொழுது பால் மற்றும் டெய்ரி பொருட்கள் பத்தி பேசலாம். சில ஆராய்ச்சிகளில் அதிக அளவு டெய்ரி பொருட்கள் டோபமின் நியூரான்கள் மீது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பார்க்கின்சனில் ஏற்கனவே மூளையின் டோபமின் செல்கள் பலவீனமாக இருக்கின்றன. அதனால் நீங்கள் அதிகமாக டெய்ரி பொருட்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அழற்சி அதிகரிக்கலாம். பியான்மி, கப்ஜம் ஏற்படலாம். பெரும்பாலான பார்க்கின்சன் நோயாளிகளில் பியான்மி, கப்ஜம் பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. மேலும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற மருந்தின் விளைவும் பெரிதும் குறைந்து விடுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது, நீங்கள் தவிர்க்க வேண்டியது அது ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் ஜங்க் உணவுகள். ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவு பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு மெதுவாக வேலை செய்யும் விஷமாகும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதில் என்ன இருக்கிறது என்றால், இதில் பாதுகாப்பு ரசாயனங்கள், செயற்கை நிறம் மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு இருக்கிறது. இந்த எல்லா பொருட்களும் மூளையின் நரம்புகளை மேலும் பலவீனப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டியவை என்னவென்றால் சிப்ஸ், பிஸ்கட், ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவை. எல்லா வகையான பாக்கெட் உணவுகள் அல்லது பாக்கெட்டில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதனால் என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு நடுக்கம், சோர்வு மற்றும் சமநிலையின்மை அதிகரிக்கும். நீங்கள் சரியாக சமநிலை வைத்து நடக்க முடியாத நிலை மேலும் மோசமாகும். நீங்கள் எப்போது ஃபாஸ்ட் ஃபுட், செயலாக்கப்பட்ட உணவு அல்லது பாதுகாப்பு ரசாயனங்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்போது இது நடக்கும். நான்காவது, நீங்கள் சர்க்கரை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். நடுக்கத்தை அதிகரிக்கும் எந்த ஒரு பொருளும், குறிப்பாக பார்க்கின்சனில் உங்கள் மூளையை அதிகம் பாதிக்கும் பொருட்கள், சர்க்கரை என்பது பெரும்பாலும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அதிக சர்க்கரை உள்ள பொருட்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் பார்க்கின்சன் நோயாளி என்றால் உங்கள் இரத்த சர்க்கரை நிலை மேலும் கீழும் மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அது அதிகமாகும், சில நேரங்களில் குறைவாகும். இதனால் உங்களுக்கு எப்போதும் சோர்வு இருக்கும், கைகளில் நடுக்கம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் மனநிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இனிப்புகளை தவிர்க்க வேண்டும்.
உதாரணமாக கேக், பேஸ்ட்ரி, குளிர்பானம் ஆகியவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 5வது, நீங்கள் கவனிக்க வேண்டியது கேஃபீன். அதிகமாக தேநீர் அல்லது காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதிகமாக தேநீர் மற்றும் காபி குடித்தால் அது உங்கள் தூக்கத்தை பாதிக்கலாம், உங்கள் நடுக்கம் அதிகரிக்கலாம் மற்றும் உங்களை தூண்டும் புள்ளிகள் கூட அதிகரிக்கலாம். பார்க்கின்சனில் மருந்துடன் சேர்த்து தவறான உணவுகளை விட்டுடுவது மிகவும் அவசியம். தவறான உணவு நோயை அதிகரிக்கவும் செய்யும், மேலும் மருந்தின் விளைவையும் குறைக்கலாம். எனவே பார்கின்சன் நோயாளிகள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் தங்கள் உணவில் சில தவறான விஷயங்களை பின்பற்றினால் அவர்களின் மருந்தின் விளைவு குறைந்துவிடும். 2வது, அவர்களின் அறிகுறிகள் மேலும் அதிகரிக்கின்றன. டோபமின் இன்னும் அதிகமாக குறைய ஆரம்பிக்கிறது. எனவே உங்கள் நோய் அதிகரிக்காமல் மருந்தின் விளைவு குறையாமல் இருக்கும் வகையில் உணவுகளை தேர்வு செய்யுங்கள். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.